சர்க்கார் படம் பிரச்சனை இஷ்யூ வரும்போது அதில் அவர் இதை மேற்கோள் காட்டினார். இதே போல் தான் லிங்கா பட பிரச்சனையும் வந்தது. பிரச்சனை வரும்போது படத்து மேலே கேஸ் போட்ட ரவிரத்னம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான். இது மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. கதை திருட்டுன்றது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு உண்டான பரிகாரம் கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் அதில் சொல்லியிருந்தார். என்ன ராதாரவியும் ஒன்று. இந்த லிங்கா படத்தில் அவர் நடித்தது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் வந்து ஒரு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தார். பிரச்சனைகள் ஏன்னா அவர்கிட்ட போனதுனால அவர் ஒரு படம் பாம்பு சட்டைன்னு நினைக்கிறேன், அந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸில் புடிச்சனை வஞ்சி விட்டார். தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு டேமை கட்டி அந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கிறாரு. ஆனால் கடைசி கட்டத்தில் இந்த தீய சக்தியிலிருந்து அந்த அணியை எப்படி மீட்கிறாருன்றது தான் கதையை கண்டென்ட்னு நான் சொன்னபோது என்னுடைய ஸ்கிரிப்டில் 56வது சீனில் அந்த விஷயம் இருக்குது. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாரு திரைப்பட இயக்குனர் ரவிரத்னம் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ உங்க திரைப்பயணங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கையில் வச்சிருக்கீங்க சார்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டோரி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வச்சுருக்கிற ஸ்டோரி ஒரு சென்சிட்டிவான மேட்ரு. ஓகே. எதை பற்றின ஸ்டோரி? அது பின்னாடி சொல்கிறேங்கம்மா. ஏன்னா சென்சிட்டிவ்ன்றதுனால அது எடுத்தோடனே சொல்லக்கூடாது. எல்லோரும் மக்களுக்கு நீங்களே அது ஒரு நாளைக்கு அந்த பட விஷயமாகவே நீங்கள் என்னை பேட்டி கேட்கக்கூடிய நேரம் விரைவில் வரும். நிச்சயமாக வரணும்னு வருவோம். சரிங்க சார். இப்போ பொதுவாக வந்து உங்களை எல்லாத்துக்குமே தெரியும்னா எப்படி தெரியும்னா அந்த லிங்கா பட திருட்டு வழக்கு சம்பந்தமா உங்களை எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கதை திருட்டு தொடர்பா இப்போ வந்து தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, பொதுவாகவே சினிமாவில் வந்து இந்த கதை திருட்டுங்கிறது ஒரு முக்கிய பங்கா இருக்கு. இப்போ கூட வந்துட்டு ரொம்ப முன்னணி இயக்குனர்களே இந்த வழக்குல எல்லாம் வந்து சிக்கிறாங்க. உங்களுடைய இந்த கேஸ் என்னாச்சு, எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது கதை திருட்டு வழக்குன்றது பார்த்திங்கன்னா காலந்தொட்டு என்றைக்கு சினிமா உலகம் தமிழ்நாட்டில் வந்து சினிமா உலகம் வந்தது அன்னையிலேருந்து இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு போட்டிங்கன்னா எஸ்எஸ் வாசனையாவுடைய காலத்திலிருந்த கதை திருட்டு இருக்குது. அது இன்றைக்கி வரைக்கும் என்னை தொட்டு அது இன்னும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்குமே தவிர அதுக்கு எண்டுன்றது ஒன்றும் கிடையாது. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பழைய இயக்குநர்களை நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியல, குறை சொல்லவும் முடியாத ஒரு சூழல். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரக்கு கம்மின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஒரு புது இயக்குனர் வராங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய லட்சியத்துக்கு வரணுன்றதுக்காக பல இரவுகளை தூக்கத்தை இழந்து கதையை வந்து க்ரியேட்டிவிட்டி பண்ணி இதை எப்படியா சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு வருவாங்க. அந்த ஃபீல்டுக்கு வரும்போது அது என்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சினிமா டைரக்டருங்களை வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னே அவங்கக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா தான் என்ன நினச்சோமோ அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லி அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி அந்த ஒரு மாய உலகத்தில் தான் இன்றைக்கி இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா சினிமா வாய்ப்பை தேடி இருக்கக்கூடிய நாளைய இயக்குநர்களுடைய நிலைமை அதுதான். அப்போ அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கதையை அவங்க சொல்லும்போது அதை உள்வாங்கிடுறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் அப்படியே வெளியே மற்றவங்கக்கிட்ட சொல்லி வாய்ப்புகளை கேட்டு அப்படி படம் பண்ணவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஆனால் நான் அப்படி என்னுடைய கதை வந்து அப்படி அந்த மாதிரி போகல. நான் முறையாக ஒருத்தர்கிட்ட நான் கதையை நான் சொல்லியிருந்தேன். அந்த கதையை அவர்கிட்ட சொல்லியிருக்கும்போது அவருக்கு எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் நான் அந்த என் படத்துலேருந்து அவரை எடுத்துட்டேன். ஆனால் அவர் தான் கதை சொல்லியிருப்பாருன்றதும் எனக்கு தெரியல. வேண்டாம் சொன்னேன். அது இல்லாமல் யூடியூப்லேயும் அந்த என்னுடைய கதையினுடைய கண்டென்ட்டை வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சார், அந்த தமிழ் திரைப்பட கலைஞர்கள் சங்கம் சார்பாகவும் எழுத்தாளர்கள் சங்கம் சார்பாகவும் உங்களுக்கு எந்த ஆதரவும் கிடைக்கலையா? அதாவது நான் ரெஜிஸ்டர் பண்ணாதனால நான் அவங்கக்கிட்ட யார்கிட்டையும் முறையிடலை. பட் ஆனால் சினிமாவில் பார்த்திங்கன்னா எனக்கு நெருக்கமானவர்களில் அண்ணன் ராதாரவியும் ஒன்று. இந்த லிங்கா படத்தில் அவர் நடித்தது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் வந்து ஒரு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தார். பிரச்சனைகள் ஏன்னா அவர்கிட்ட போனதுனால அவர் ஒரு பாம்பு சட்டைன்னு நினைக்கிறேன், அந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸில் பிடிச்சனை வஞ்சி விட்டார். செம்ம கண்டமேனிக்கு என்னை வஞ்சி விட்டார். அது பொதுவெளியில் நிறையா வந்தது. அதே அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கார் படம் பிரச்சனை இஷ்யூ வரும்போது அதில் அவர் இதை மேற்கோள் காட்டினார். இதே போல் தான் லிங்கா பட பிரச்சனையும் வந்தது. பிரச்சனை வரும்போது அந்த படத்து மேலே கேஸ் போட்ட ரவிரத்னம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான். இது மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை.
அப்படியே கதை திருட்டுன்றது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு உண்டான பரிகாரம் கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் அதில் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி கரண்ட்டில் வரைக்கும் நான் அவருடைய பர்த்டே ஜூன் 29ன்னா அவரை நேரில் போய் சந்தித்து பிளெஸ்ஸிங் நான் வாங்கிடுவேன். அவரும் மனசில் வச்சுக்க மாட்டார், எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவார். சரியாக இருந்தால் ஏற்றுக்குவார், தப்புனா நம்மளை திரும்ப ரிவர்ஸில் வைப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். அவர் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட். அது இல்லாமல் சூப்பர் ஸ்டார்கிட்டையும் பேசியிருக்காரு. அது இல்லாமல் பொலிட்டிக்கல் எனக்கு 2-3 பேர் நிறையா பேசியிருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருந்த வேல்முருகன் பேசியிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன்கிட்டையும் பேசியிருக்காங்க. நீங்கள் எதாவது கூப்பிட்டு பேசுங்கன்ட்டு யார் மூலமாக போனாங்கன்னு தெரில. என் காது போட கேட்டேன். அது எந்தளவுக்கு நான் சொல்கிறது உண்மையாக இருக்குந்தா, ஏன்னா நேரடியாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் பார்த்தேன். ராதாரவி அண்ணனும் வேல்முருகனும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பக்கம் இருந்தேன். இது மாதிரி பார்த்தீங்களா சரத் சாரை பார்த்தீங்களான்ட்டு வேல்முருகன்கிட்ட ராதாரவி அண்ணன் கேட்டார். பார்த்தேன், இந்த லிங்கா படம் மேட்டராக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்னாச்சு அப்படின்போது, சரி வழக்கு போட்டவர் வெளி மாநிலத்துக்காரர் தானே, பார்த்துக்கலாம் விடுங்கன்ட்டு சொன்னார் வேல்முருகன் சொன்னார். அதை நான் பக்கத்தில் இருந்தால் காதில் கேட்டேன். அது மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அது வெளியில் நிறைய தெரியல. ஆனால் நிறைய பேர் அதில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அது எனக்கு வெளியே தெரியாமல் இருந்தது. அப்போ அதுக்கு பின்னாடி டிசம்பர் ஜட்ஜ்மெண்ட்டு அடுத்து ஒரு 4 மாதம் ஏப்ரல் 14 சித்திரை 1க்கு அவரை நான் பார்க்கும்போது, அவங்க 2 பேரும் சந்திக்கும்போது நான் பக்கம் இருக்கும்போது இது நடந்தது. ஆமாம், அதனால் இருந்தது. பட் ஆனால் எனக்கு அதை விட நான் அம்மாக்கிட்ட அப்போ முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மாக்கிட்ட நான் பார்க்கணுன்னு நினச்சேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெரிய ஒரு ஆளுமையை ஒரு மக்களால் பெருசாக மதிக்கக்கூடிய ஒருத்தர் மேலே நான் வழக்கு போட்டேன்னும்போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. நெருடல்லாம் கிடையாது, சரி அம்மாவை பார்ப்போம், முதல்வரை பார்க்கலான்னும்போது ஒரு சிலர் கேட்டாங்க, அம்மாவை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் சும்மா பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தேன். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அதிமுக அம்மா முதல்வராக இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது. அதனால் அந்த தைரியம் எனக்கு இருந்தது. அதனால் நான் வழக்கு போட்டது. என்ன, ஒருத்தர் மேலே வழக்கு போடுறோம்னா போகிற போக்கில் நம்ம போட்டு போயிட முடியாது. நமக்கு அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வேணும். அதை விட தைரியம் ரொம்ப வேணும். ஏன்னா இந்த சினிமாவில் கால் ஊன்றி நிற்கிறதுன்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால் எனக்கு மனசில் பட்டதுக்கு நான் செஞ்சேன். அதுக்கப்புறமா அந்த வழக்கு இப்போ இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்ததுனால அவர் என் படத்துலேருந்து நான் எடுத்துகிட்ட பின்னாடி நான் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ப்ராப்பராக ரெடியாக இருந்தோம். ஆனால் நான் படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனது. ப்ரொடியூசர் சைட்லேருந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லேட் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது 2014 மே மாதம் குமுதம் குங்குமத்தில் ஒரு ஆர்டிக்கல் வருது. முல்லை பெரியாரை கட்டின பென்னிக்குடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க வருது. அதில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார், கேஎஸ் ரவிக்குமார் இயக்குறாரு. அதே போல் ராக்லைன் வெங்கடேஷ் அவர் இதில் கர்நாடகாவில் சரி, அவர் பெரிய ப்ரொடியூசர் அண்ட் ஃபைனான்சியரு. அவர் தான் படத்தினுடைய தயாரிக்கிறார். பொன்குமரன் கதை யோசனைன்ட்டு வந்தது. அதில் என்ன ஒரு சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு டேமை கட்டி அந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கிறாரு. ஆனால் கடைசி கட்டத்தில் இந்த தீய சக்திகளிலிருந்து அந்த அணியை எப்படி மீட்கிறாருன்றது தான் கதையை கண்டென்ட்னு நான் சொன்னபோது, என்னுடைய ஸ்கிரிப்டில் 56வது சீனில் அந்த விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது என் பையன் தான் பார்த்துட்டு நெட்டில் பார்த்துட்டுப்பா இந்த மாதிரி கதை நம்ம மாதிரி படத்தினுடைய கதை மாதிரியே இருக்குது அப்படின்னாப்புல. சரி, நானும் அந்த புக்ஸுங்களெல்லாம் வாங்கி பார்த்தேன், நெட்லேயும் பார்த்தேன். தினத்தந்தி நாளிதழில் வெள்ளிக்கிழமை நாளில் அதில் வந்திருந்தது, அதையும் பார்த்தோம். பார்த்ததுனால சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னும்போது, சரி மதுரையில் என்னோடய வழக்கறிஞர் நண்பர்கள் நிறையா இருக்காங்க, அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது அப்போ அதில் ரமேஷ் குமார்ன்ட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு பாப்புலரான ஆள், அவரை பிடிச்சி அவர் மூலமாக மதுரை ஹைகோர்ட்டில் அப்போ பார் கவுன்சிலில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் பீட்டர் ரமேஷ்குமார்ன்ட்டு. அவர்கிட்ட போனோன்னே அவர் சாதாரண ஒரு கேஸ் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டார். முழுசாக நம்ம சைடில் என்ன ஆதாரங்கள் எவிடன்ஸ் கரெக்டாக நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவர் எடுப்பார், இல்லாட்டி வழக்கை எடுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒருத்தர். அப்புறம் என் ஸ்கிரிப்ட் அப்புறம் நான் கொடுத்துட்டேன், அவர் கையில் கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம்
31 2014 அவர் கையில் ஒப்படைச்சிட்டேன். அவர் ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்துட்டு அதே போல் குங்குமத்தில் வந்தது, தினத்தந்தியில் வந்தது, நெட்டில் அதெல்லாம் பார்த்த உடனே ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்றது அவர் தெரிஞ்சுக்கிட்டு சரி வழக்கு போட்டுருவோம் அப்படின்னாரு. போட்டுட்டு திரும்பவும் நவம்பர் மாதம் 8 ஃபைலிங் ஆகுது. ஃபைலிங் ஆகிட்டு வழக்கு போயிட்டு இருக்கும்போது இதை நான் வந்து இங்கே போட்டது தவறு அப்படின்ட்டு சிங்கிள் ஜட்ஜு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு திரும்பவும் சரி நான் விட்டுட்டேன், சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் பெரிய பரபரப்பு உண்டாச்சு. முதல் முறையாக என்னுடைய வழக்கை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனது பாலிமர் தொலைக்காட்சி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னாக்கில் என்னுடைய தொலைக்காட்சி நண்பர்கள் வந்து சன் டிவியில் ரஃபீக்கு, அதே போல் தந்தியில் மாரிச்சாமி, பாலிமரில் சந்திரண்ணன், இவங்க எல்லாமே எனக்கு அங்கே பெருந்துணையாக இருந்தாங்க. பெருந்துணையாக இருந்தாங்கன்றதை விட என் சைடில் இருந்த நியாயத்தை அவங்களுக்கு நியாயப்பட்டதுனால அதை மீடியாவில் கொண்டு வந்ததுனால தான் நான் பாப்புலர் ஆனேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அதே போல் நான் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக நான் வழக்கும் போட கிடையாது. அது என்னுடைய வாழ்வாதாரம். ஏன்னா நான் சிறு வயதிலிருந்து நான் சினிமாவில் இருந்த ஆர்வம், அதுக்கு என் குடும்பமும் தடையாக எதுவும் இல்லை. எங்கள் அப்பாலாம் உனக்கு என்ன தெரியுமா நீ செய்யின்ட்டு என்னை விட்டார். அதே போல் என் ஃபேமிலியிலையும் இருக்கும், என் ஒய்ஃபும் சரி, பிள்ளைகளும் சரி நான் ஏதோ ஒரு நாளைக்கு சாதிப்புன்றதுனால அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ முதல் முறையாக வந்து உங்களுக்கு லிங்கா தன்னுடைய கதை தான் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சங்கடமாக இருந்தது. ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா அந்த கதை எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் மேலே? 3 வருஷம். மதுரை, தேனி, சிவகங்கை, ராம்நாடு, திண்டுக்கல், இடுக்கி டிஸ்ட்ரிக், இத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிட்டு அந்த கதைகளை வந்து நான் அது சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் நான் அவங்கக்கிட்ட போய் அந்த விஷயத்துங்களாம் வாங்கினேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர் இருந்தார் விஜயகுமார் மதுரையில். அவர் பிடிச்சி அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், ஏன்னா அவர் தான் வந்து டேமுங்களுக்கு பூரா சூப்பரண்டாக இருந்தவர். அதனால் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த முல்லை பெரியார் பற்றி வாங்கினேன். அதே போல் இந்த 5 மாவட்ட விவசாயிகளுடைய சங்க தலைவர் அப்பாஸ் கம்பம், அவர்கிட்ட விஷயத்தை வாங்கியிருந்தேன். அதே போல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ, அவரும் நிறைய விஷயங்களை கொடுத்தாரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணி நீங்கள் ஒரு கதையை வந்து எடுத்ததுக்கப்புறம் அது வந்து வேற ஒருத்தர் எடுத்து அது சரியாகவே ஓடலங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது மேக்கிங் சரியில்லை, அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னோம்னா, ஏன்னா சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பெரிய ஸ்டார். அவர் வந்து ஒரு 6 மாதத்தில் எடுக்கக்கூடிய படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர் கிடையாது. அவருக்காக மெனக்கிடணும். நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. இதில் நீங்களாக இருந்தால் இந்த மாதிரியான இன்புட்ஸ் போட்டிருப்பீங்க? நான் அவர் இந்த கதையில் வந்து நான் ஒரு பிட் பாக்கெட்டாகவே நான் வைக்கல. அவர் பென்னிக்கு எப்படி இருப்பார்ன்றதை நான், ஏன்னா அவருடைய பேரனோட நான் லிங்கில் இருக்கேன். சாம்சன்ட்டு லண்டனில் இருக்கார். அப்பாஸ் ஐயா தான் அவருடைய கான்டாக்ட் எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவை நான் பென்னிக்குனுடைய மணிமண்டபத்தில் லோயர் கேம்பில் தான் வைக்கிறதுக்காக அவர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அது உண்மைத்தன்மை என்னவோ அது அப்படியே சினிமாயிசம் இருந்தாலும் பென்னிக்குனுடைய வாழ்க்கை முறைன்றது அப்படியே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பென்னிக்விக்கு மட்டும்தான் அதில் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லோகன் துரைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு என்ஜினியர். அவர் பார்த்திங்கன்னா தான் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது அவர் லண்டன்லேருந்து விட்டுட்டு இங்கே வந்தவர். அடுத்தது ஒரு 6 வருஷம் கழித்து ஒரு அம்மா லண்டன்லேருந்து சென்னை வந்து, சென்னையிலேருந்து ட்ரெயினில் மதுரையிலேருந்து மாட்டு வண்டியில் லோயர் கேம்ப்பு போகிறாங்க ஒரு கை குழந்தையோட. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த லோகன் துரையுடைய மனைவியும் குழந்தையும். அவங்க வந்து பார்த்திங்கனாக்கில் அங்கே பணிகள் நடந்து அவர் ஆச்சரியப்படுறாரு, தான் குழந்தையா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு வந்து இந்த மக்களுக்காக நம்மளுக்காக அர்ப்பணித்தவங்களுக்கு நம்மலாம் மறக்கவே கூடாது வாழ்க்கையில். இன்றைக்கி இந்த 5 மாவட்டங்கள் இன்றைக்கி வந்து தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராம்நாடு, இந்த 5 மாவட்டங்கள் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி தண்ணியும் நீரும், அதாவது பாசனத்துக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கும் இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம். அதில் வந்து லோகன் துரைக்கும் ஒரு பங்கு உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி தான் கட்டக்கூடிய அந்த கட்டடத்தை பார்க்குறதுக்காக மகளை கூப்பிட்டுக்கிட்டு போகிறார். யார்? லோகன் துரை. அப்போ அந்த கட்டுமான பணியில் இருக்கும்போது அந்த சாரம் சாஞ்சி 2 பேருமே இறந்துருவாங்க. லோகன் துரை இறந்துருவார், அந்த குழந்தையும் இறந்துடும். இன்றைக்கும் அவங்களுடைய 2 பேருடைய சமாதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே லோயர் கேம்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு
அதை நான் உண்மையாக அது வச்சுருப்பேன். இன்றைக்கெல்லாம் அவர் பார்த்திங்கன்னா பென்னிக்கு வைக்க அந்த தேனி மாவட்டத்தில் தேவாரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மாதிரி ஊருங்களெல்லாம் பார்த்திங்கனாக்கில் மக்கள் அவர் கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடவுளாக நினச்சி அவர் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பொங்கல் அன்றைக்கி ஜனவரி 15 அன்றைக்கி யாரும் வீட்டில் பொங்கல் கொண்டாடணும், அவருடைய பிறந்தநாளை வச்சு அதை அவர் தான் அன்றைக்கி அவருடைய பிறந்தநாள், அதை தான் இன்றைக்கி பெருசாக அந்த பகுதி மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ஒரு குழந்தையாக நினச்சி அது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். இப்போ ஷங்கர் மாதிரி இயக்குனர் ஷங்கர் வந்து இப்போ பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து அவருடைய முதல்வன்லேருந்து ஜென்டில்மேன் வரைக்குமே வந்து எல்லா படங்களுமே வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளாக தான் இருக்குது அப்படின்னு வந்து செய்தித்தாளர் அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது உண்மைத்தன்மை என்னன்றது நம்மளுக்கு தெரியலைங்க. வழக்குன்றதுன்னும்போது ஒருத்தர் கதை திருடிட்டாங்கன்னு நம்ம போகிற போக்கில் சொல்லிட்டெல்லாம் போயிட முடியாது. இன்றைக்கி சங்கர் சார்ன்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி இந்தியாவில் டாப் மோஸ்ட் டைரக்டரு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டுங்கள் வந்து ஏதாவது மிஸ்கைடு பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒரு படம் பண்ணுறேன்னா இப்போ என்கிட்ட ஒரு என்னோட சேர்த்து இப்போ 9 பேர் எங்கள் டீமில் இருக்கோம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில். அப்படி இருக்கும்போது நான் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு டிஸ்கஷனில் உட்காரும்போது கூட இருக்கிறவங்க ஏதோ ஐடியா கொடுக்கும்போது அது நல்லா இருக்குன்ட்டு வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி வந்தது தான். என்னுடைய கதையும் அப்படி தான் போனது. என்னுடைய கதையும் அந்த மாதிரி தான் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அதனால் வந்து தெரிஞ்சு யாரும் தவறு பண்ணுறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் தெரியாமல் தவறு நடக்கிறது 90%, தெரிஞ்சு நடக்கிறது ஒரு 10%. அந்த 10%ல் இவரும் இருக்கலான்றது என்னுடைய கருத்து. அது அந்த 10% தான். ஓகே, இப்போ அவருடைய உதவி இயக்குனராக இருந்த அட்லி மேலே கூட அந்த குற்றச்சாட்டு இருக்கே இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய அந்த அறிவு சார்ந்த சொத்துங்கிறது பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விட்டுருவேன், என்னுடைய வழக்கை கூட நான் விட்டுட்ருப்பேன். ஏன்னா எனக்கு ஓரளவுக்காவது அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குது. இது இல்லைன்னா இன்னொன்று, ஏன்னா இப்போ ஒரு கவிஞன் வந்து ஒரு கவிதை எழுதுறான்னும் போது ஒரு கவிதையோடு நிறுத்திட மாட்டாங்க, இதோட பெட்டராக ஒரு கவிதையை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி கூட விட்டுருக்கலாம். ஆனால் இது என்னுடைய முதல் படம்ன்றதுனால இது ஏன்னா அதுக்காக நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். 3 வருஷமாக நான் அலைஞ்சதனுடைய விளைவு. அதுக்காக நான் மெனக்கெட்டது நிறையா. அதில் பொருளாதாரத்துலேயும் சரி, அதில் நிறையா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணதுனால நான் அதை விட்டு வெளியே வர முடியலை. ஆனால் இதே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டார். ஓகே, இப்போது ஒன்ஸ் வந்து நீங்கள் வழக்கு தொடுத்துட்டீங்க, அது வந்து இப்போது என்ன தள்ளுபடி ஆகிடுச்சா இல்லை என்ன நிலைமை? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு 10 கோடி கட்டி, அதாவது டிசம்பர் 2014 11 அதாவது சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாளுக்கு முதல் நாள் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு வந்தது. 10 கோடி ரூபா கட்டிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நீதியரசர்கள் வேலுமணியும் தனபால் 2 பேரும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னாங்க. தீர்ப்பு சொல்லிட்ட பின்னாடி இதை வந்து நான் 4 வாரத்தில் வந்து சிவில் கோர்ட்டில் போட்டு பரிகாரம் தேடிக்கணுன்ட்டு அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, எதிர்த்தரப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு பணத்தை எதுவும் எடுக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்ட்டு அவங்கள கேட்காம எதுவும் அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் கேவிட் போட்டாங்க. அப்போ கேவிட் போடும்போது நானும் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு வழக்கை ஸ்பேஸ் பண்ணி, அப்போ வந்து தீபக் மிஸ்ரா 5th கோர்ட்டில் இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில். அவருடைய நீதிமன்றத்தில் நடக்கும்போது 2 வயதாக போயிருந்தேன் டெல்லிக்கு. அப்புறம் அங்கேருந்து அதை கேவிட் வெக்கேட் பண்ணி மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தேன். இங்கே என்னுடைய வழக்கை நான் வந்து பரிகாரம் தேடிக்கலான்ட்டு அங்கேருந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்து வழக்கு போய்கிட்டு இருந்தது. நான் அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அடுத்து நான் ட்ரஸ்ட் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி வழக்குக்கு நானே வாதாடிக்கிறேன்ட்டு வழக்கு நான் வாதாடினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் வந்து இந்த ராக்லைன் வெங்கடேஷ் அண்ணன் வந்தார். அடுத்து கதாசிரியர் பொன்குமரன்லாம் வந்தாங்க. அதில் கிராஸ் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா 2 சைடும் நடந்தது. ஒரு கேஎஸ் ரவிக்குமாரும் வரல, சூப்பர் ஸ்டாரும் வரல. அது நாங்கள் பெருசாக நான் அந்த இடத்துல நான் அழுத்தமும் கொடுக்கல. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, 2 கதையும் கம்பேரிசன் பார்க்குறதுக்காக ஒரு கமிஷன் போட்டாங்க. ஆனால் அது கோர்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனால் என்னுடைய ஸ்கிரிப்டை மட்டும் நான் ஹைகோர்ட்லேயே கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அவங்க பேஜ் டு பேஜ் சீல் போட்டிருக்காங்க. அது ஹைகோர்ட்லேயே இருந்தது. இது கீழ் கோர்ட்டுக்கு கொண்டு வரணுன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, நான் திரும்ப சிஏ போட்டு
போட்டதுனால அவங்க ஒரிஜினல் தரமாட்டாங்க. சிஏ போட்டு அவங்க ஜெராக்ஸ் காப்பி சீல் போட்டு கொடுத்தாங்க. அது வழக்கு போய்கிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திலேருந்து வழக்கை வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர டேட் சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டுன்ட்டு 2 சைடு விட்னஸே விசாரிக்கலை. அவங்க சைட்லேருந்து ஸ்கிரிப்டையும் கோர்ட்டில் ஒப்படைக்கலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிங்கான்னு ஒரு படம், அதுதான் இது லிங்கா படம்னு கதையை கொண்டு வந்து வச்சாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா வெள்ளி ரிலீஸ் ஆகி அடுத்த வெள்ளியிலே படத்தை எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம், அதுதான் லிங்கான்ட்டு கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சாங்க. அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்து விட்டதுனால அதை முடிஞ்சு போச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் லிங்கா படத்தினுடைய ஸ்கிரிப்டை வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கவே இல்லை. அப்போ 2 சைடு விட்னஸ் விசாரிக்காமே நீதியரசர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஹைகோர்ட்டு சீஃப் ஜட்ஜு, ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ராரு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரார், இவங்க 4 பேருக்கும் நான் தபால் போட்டேன். போட்டதுனால ஒரு 15 டேஸில் விசாரணைக்கு மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரில, அந்த நீதியரசரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அடுத்தது இன்னொரு நீதியரசர் வந்தார். திரும்ப 2 சைட்லேயுமே ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ நானே தான் நான் ட்ரஸ்ட் அஃபிடவிட் ஃபைல் பண்ணதுனால நானே வழக்கு வாதாடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் ஓப்பனாக சொன்னேன், கோர்ட்லேயே சொன்னேன், ஐயா இது மாதிரி நான் வந்து ஸ்கிரிப்டை ஒப்படைக்க சொல்லி 2 சைட்லையும் நான் ஏற்கனவே கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கேன், அவங்க சைட்லேருந்து கோர்ட்டில் ஒன்றும் ஒப்படைக்கலை. எப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு நீங்கள் உத்தரவு போடணும்போது நீங்கள் அதை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னாக்கெலாம் அவங்க அலாட் ஆனாங்கன்னா அப்புறம் எப்படி உங்கள் சைடில் நான் டிகிரி உங்கள் சைடில் நான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அடுத்து ஒரு 2 வாரம் கழித்து நீங்கள் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கொண்டாந்து வைங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன், ஐயா இது மாதிரி ஏற்கனவே ஹைகோர்ட்டில் தான் இருக்குது, ஹைகோர்ட்டில் சிஏ போட்டதனுடைய காப்பி தான், அது பேஜ் டு பேஜ் இருக்குதுன்னு அதை ஜெராக்ஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் இருக்கிறதுலே மதுரை நீதி அங்கே வந்து ஜுடிஷியல் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால தான் நான் அங்கே இப்போ வழக்கு போட்டது. கடைசி நேரத்தில் அவங்க இந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு அப்போயே கொஞ்சம் மாதிரியாக போச்சு. மாதிரி போனால் அடுத்து 2-3 வாய்தாவில் ஆர்குமெண்ட் நடக்கும்போது எனக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தெரிஞ்சிருச்சு. அதனால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25-30 அட்வொகேட்ஸுங்கெலாம் இருந்தாங்க கோர்ட்டில், இப்போ மக்களெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லிட்டேன், ஏன் இந்த நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்கின்றது தான் நான் வந்தேன், ஆனால் இப்போ அந்த நீதி எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் நாளைக்கு நான் இன்னும் இது மேலே வழக்கு தொடர்ந்து நீங்கள் திரும்ப என் வழக்கு இந்த நீதிமன்றத்தில் முகாந்திரம் இல்லைன்ட்டு ஏதோ ஒரு வகையில் என் வழக்கு வந்து தீர்ப்பு நீங்கள் கொடுக்கலாம், திரும்ப நான் இன்னொரு கோர்ட்டுக்கு நான் போயிட்டு நான் செலவு பண்ண தயாரில்லை. அதனால் இந்த நீதிமன்றத்தில் கிடைக்காதுன்றதுனால என் வழக்கை நான் வாபஸ் வாங்குறேன்ட்டு நான் வழக்கை வாபஸ் வாங்கிட்டேன். அதில் இது சம்மந்தமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் எழுத்தாளர்கள் சங்கமாக இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலையா? இல்லைங்க, காரணம் கேட்டால் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிடையாது. நான் யூடியூப்பில் விட்டதோடு சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண. அதே போல் லிங்கா, இதில் இன்னொரு விஷயம், லிங்கா படமும் கதையை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிடையாது, அவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி 15 மாதம் நான் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன் எல்லா சோசியல் மீடியாவிலையும். எனக்கு தெரியும் தானே சார், ஏன்னா ஒரு காப்பிரைட்ஸுங்கிறது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய படைப்பாளிகள் வந்துட்டாங்க. ஸோ அந்த காப்பிரைட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏன் பண்ணணும்னு நீங்கள் தோணலையா, இல்லை என்ன, ஏன் இதனால் ஏன் தோணாமலாம் போகலைங்க. 3 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, 3 வருஷம் ஒரு கதைக்காக நீங்கள் அலைஞ்சிருக்கீங்க, ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அண்ட் ஒவ்வொருத்தையும் போய் மீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களோட இணைப்பில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் வந்து போயிட்டு அதை காப்பிரைட்ஸ் பண்ணணும்னு ஏன் தோணாமலாம் போல் தோணுனது உண்டு எனக்கு. இந்த சப்ஜெக்டை யாரும் பெருசாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் அசால்ட்டை விட்டுட்டேன். சொல்லிட முடியாதுல்ல, அதுதான். ஏன்னா இது நல்லா ஹெவியான சப்ஜெக்ட்ன்றது ஆஃப்டர் ஃபைலிங் கேஸுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியுது இவ்வளோ ஹெவியாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஏமாற்றப்பட்டு இருக்கீங்க, இதனால நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன கற்றுக்கிட்டேன்னா, என்னுடைய நிலைமை இனி வேறு யாருக்கும் வரக்கூடாது. அதனால் அதை விட ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு கதையை போய் நம்ம பதிவு பண்ணுறோம்னா நிறைய பணங்கள் இப்போல்லாம் செலவாகும். அதுக்கு ஒரு இப்போ சிம்பிள் மெத்தட் இருக்குது, ஹவு டு ரெஜிஸ்டர் த ஸ்டோரின்ட்டு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. இதன் வாயிலாக வாய்ப்புகள் தேடக்கூடிய நாளை இயக்குநர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா,
தன்னுடைய கதையை எழுதி ஸ்கிரிப்ட் டோட்டலாக எழுதிட்டு அதை வந்து செல்ஃப் அட்ரஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா 2 காப்பி வச்சுக்கணும். ஒன்று வந்து செல்ஃப் அட்ரஸில் நம்ம வீட்டுக்கு தன்னுடைய வீட்டு முகவரிக்கு அதை அனுப்பிட்டு ஒரு காப்பி நம்ம கையில் வச்சுக்கலாம். சப்போஸ் நாளைக்கு இதே மாதிரி கதை வேறு எங்கேயாவது வெளியே வந்ததுனாக்கில் அந்த சீல் உடைக்காமல் இருக்கக்கூடிய கவரை கொண்டு போய் நம்ம கோர்ட்டில் ஒப்படைக்கலாம். ஒப்படைக்கும்போது அது வந்து காப்பிரைட்ஸில் வரும். அதனால் அது ஒரு சிம்பிள் மெத்தடு இப்போ ஈஸியாக இருக்குது. அதை வந்து நம்முடைய எம்ஜிஆர் தொலைக்காட்சியின் வாயிலாக வந்து மக்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன். அதனால் இந்த தொலைக்காட்சி எம்ஜிஆருடைய மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இவ்வளோ லிங்கா படம் இவ்வளோ சர்ச்சைக்குள்ளாச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டாங்களா, அதை பற்றி பேசினாங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது முற்பட்டீங்களா? அப்போ பேசுகிறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணாங்க. அண்ணன் சரத்குமார், நடிகர் செந்தில் சார் அவங்களாம் பேசியிருக்காங்க, சூப்பர் ஸ்டார்கிட்ட பேசியிருக்காங்க. அவர் ஓகே தான். அவர் வந்து ஏன்னா நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு இதுதான்றது விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவர் அதை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் வழக்கு இவ்வளோ தூரம் போன பின்னாடி சரத்குமார் அண்ணன், நடிகர் செந்தில், அப்புறம் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பர்சன்னு அவங்க மூலமாக பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. போகும்போது அவர் ஓகே தான். பட் ஆனால் டைரக்டரும் ப்ரொடியூசரும் நாங்கள் வழக்கு பார்த்துக்குறோம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டது தான். ஓகே சார், அடுத்த உங்களோட படைப்பு எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு? மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய படைப்பாக தான் இருக்கும். அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நிச்சயமாக. காப்பிரைட்ஸ் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது கண்டிப்பாக ஒரு இந்த ஒரு விரல் புரட்சின்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விரல் புரட்சி கண்டிப்பாக ஒரு பெரிய அஸ்திவாரத்தை ஆட்டும். அதை சொல்லுங்கள், அதோட தலைப்போ இல்லை ஏற்கனவே இப்போ நான் கதை திருட்டில் மாட்டி என் லைஃப் போய் திரும்ப அதை நம்ம இதில் சொல்லக்கூடாது இல்லைங்களா. நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுவீங்க சிஸ்டர், நீங்கள் என்னை கூப்பிடுவீங்க. அப்படி கூப்பிடும்போது இன்ட்ரிவியூ உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். நிச்சயமா. ஓகே, உங்களோட படைப்பு வந்து மென்மேலும் வளரட்டும், சிறக்கட்டும். இந்த தடவை வந்து கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் சார், பார்த்து இதை சக்ஸஸ் பண்ணுறது. கண்டிப்பாக நன்றி. அதில் அதுதான் சொல்கிறேன் பாருங்களேன், 2026 தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும். நிச்சயமாக அது இருக்கட்டும் இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு நல்லவங்க வரணும், நல்லவர்கள் வரணும், நல்ல ஆட்சி கொடுக்கணும். அது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் நேரடியாக சேரக்கூடிய 2 விஷயம். ஒன்று மீடியா, ரெண்டாவது அரசியல். நீங்கள் வேறு எந்த விஷயத்தில் நீங்கள் போய் சொன்னீங்கன்னாலும் ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு போய் உட்கார வச்சு நீங்கள் பிரியாணியை போட்டாலும் அதை அவன் கேட்டு அப்படியே போயிடுவான். ஆனால் சினிமான்றது அப்படி கிடையாது. அப்படி சினிமாவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் முறையாக சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவர் எஸ்எஸ்ஆர், 2வது பேரறிஞர் அண்ணா, கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே போல் புரட்சித் தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அடுத்தது இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவாங்கன்றது அவங்க செய்யக்கூடிய மக்கள் பணியில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்டு. நானும் 2-3 ஆர்டிஸ்ட்டுங்கிட்ட பேசினேன். பேசும்போது அவங்க ஐயோ இதெல்லாம் வந்தால் நாளைக்கு நாங்கள் தெருவுக்குள்ளே வர முடியாது, நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டு நாங்கள் இதை செய்யலைன்னு என்னை கேள்வி கேட்பாங்கல்ல அப்படின்ட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் சுந்தர் சி என்னங்கிட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டார். இதை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கதையை சொல்லி 1 ஹவர் அவங்க வீட்டில் உட்காந்து நான் பேசும்போது, நல்ல சப்ஜெக்ட், இந்த காலத்துக்கு தேவையான சப்ஜெக்டு, இதை கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனான்சியர் ப்ரொடியூசராக கொஞ்சம் எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு அரண்மனை 5 வரைக்கும் வந்துட்டார், 5வது மாடியில் பொறுக்கார். ஆனால் இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸ் வேறு போயிடுச்சு. அதிலிருந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டில் இப்போ நான் வேறு மாதிரி நான் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ அடுத்து 26 தேர்தல், அதை மையப்படுத்தி தான் இப்போ பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய அதாவது வந்து அரசியல்வாதிக்கு போகிறோம், அதுக்கு நான் தீர்வு காணுன்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க அதில் தீர்வு காணலை. ஆனால் இந்த படம் வந்த பின்னாடி அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படியா? இது
கண்டிப்பாக வரும். அப்போ ஒரு பெரிய வெயிட்டான சப்ஜெக்டோட தான் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும். ஒரு பெரிய இது நீங்கள் வெளியே அதை பற்றின விஷயங்களை வந்து சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு சென்சேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதனால் மேலே இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு உண்மையாக ஆத்மா இருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நிச்சயமாக இருக்கணும்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக நன்றி. நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். அதே போல் என்னை இந்த நேர்காணலுக்கு அழைத்த எம்ஜிஆர் திரைப்பட இந்த தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கோடான கோடி எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இந்த இனிய நேர வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.